ஒலிபரப்பும் அசோசியேஷன் சார்பில் நல்லூர் லட்சியம் மக்களால் நாள் மக்களுக்காக நாள் என வாழ்வில் மறைந்தாலும் மக்கள் மனதில் மீண்டும் இடம்பெற்றிருக்கின்ற இதே முன்னேறி 76வது பிரகடனங்களை முன்னிட்டு இன்றைய தினம் ஒலிபரப்பும் போட்டி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த இனிய நிகழ்ச்சியை சென்னை மாவட்ட பெஞ்ச் பிரஸ் நடைப்பு சாம்பியன்ஷிப் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த இனிய நிகழ்ச்சியை சிறப்பான முறையிலே தலைமை தாங்க நடத்தி வருகின்ற சகோதரர் எஸ் பங்கரி அவர்களே, இந்த இனிய நிகழ்ச்சிக்கு முன்னிலை இருக்கின்ற தமிழ்நாடு ஒலிபரப்பும் சங்கத்தின் செயலாளர் சகோதரர் ஜி நீலகோபன் அவர்களே, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் டி தியாகராஜன் அவர்களே, விஜயபாஸ்கர் அவர்களே, எஸ் விஜயகுமார் அவர்களே, விஜயகுமார் அவர்களே மற்றும் இந்த அழைப்பில் இடம்பெற்றிருக்கின்ற அத்தனை சகோதரர்கள் வருகை பெற உள்ளார்கள். இந்த இந்திய நிகழ்ச்சியை சிறப்பு அழைப்பாளர் வருகை கொண்டிருக்கின்ற இந்த மாமன்ற உறுப்பினர் எனக்கு முன்னால் சகோதரர் விஜயகுமார் சுருக்கமாக சொன்னார். ஒரு சென்னையிலே ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்ற ஒரு மாமன்ற உறுப்பினர், அவருக்கு ஒரு தருணத்திலே வாழ்த்துக்கள் நன்றியை சொல்ல கடன்பட்டிருக்கின்றேன். அதில் இது போன்ற வீர விளையாட்டு கிரிக்கெட் ஆனாலும் சரி, அது கபடி ஆனாலும் சரி, ஹாக்கி ஆனாலும் சரி, ஃபுட்பால் ஆனாலும் சரி, எல்லா விளையாட்டிலும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த பகுதியில் இருக்கின்ற அத்தனை இளைஞர்களை ஒன்றிணைத்து வழிநடத்துகின்ற ஒரு நல்ல மனிதர் மாமன்றத்தினர். அவர்களின் காலத்திலே வாதிகளில் நன்றி சொல்லிக்கொண்டு, அதே போன்று இங்கே வருகைப்பட்டிருக்கின்ற ஆற்றல் மிகு வட்டக்காக செயலாளர் எனது பாக்கிய குடும்ப நண்பர் அறிஞர் சீதாராமன் அவர்களே, வட்டச்செயலர் மூர்த்தி அவர்களே, சகோதரர் காந்திராமன் அவர்களே, வருகைப்பட ஒரு சிறப்பாக நிகழ்த்திருக்கின்ற சைதை கிழக்கு பகுதி செயலாளர் அருளர் ஷேகி அவர்களே, கார்த்திக் அவர்களே, மோடி அவர்களே, வேணு அவர்களே, குரு அவர்களே, துரை அவர்களே, விஷ்ணுகுமார் அவர்களே, பாபு அவர்களே, விஜய் அவர்களே, விநாயகமூர்த்தி அவர்களே, குமார் அவர்களே, ஜோதி அவர்களே, அன்பரன் அவர்களே, இன்னொரு பேரும் சொல்ல வேண்டும், ரங்கசாமி அவர்களே, பாபு சொல்லிட்டு பின்னாடி சொல்ல வேண்டும் கப்பல் சம்பத் அவர்களே, சிவா அவர்களே, இன்னொரு பேரும் சொல்ல வேண்டும், ஒரு சொல்லி கார்த்திக் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வருகை கொண்டிருக்கின்ற போட்டியில் கலந்து கொண்டு வரிசையில் தீர்க்க வருகை கொண்டிருக்கின்ற அத்தனை மனிதர்களுக்கும் அவர்களுக்காக பல வேதங்கள் அந்த ஒலிம்பிக் போட்டியிலே போட்டியாளர் மட்டும் இல்லாமல் வெற்றி பெற வேண்டும் என்ற பல கோட்சி வந்திருக்கிற அவங்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் பாதுகாவலர்கள் கொண்டிருக்கின்ற அத்தனை நன்மைகளுக்கும் மற்றும் இந்த வட்டத்திலிருந்து வருகை கொண்டிருக்கின்ற அதை போல் நாம் சொல்லாமல் விடுபட்டிருக்கலாம். விடுபட்டாலும் எங்கள் இதயத்தில் இருக்கின்ற காரணத்தினால் நான் எல்லோரும் போல சொன்னால் ஏற்றுக்கொண்டு இது போன்ற நிகழ்வு பார்ப்பது உண்மையிலே எங்களுக்கு மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. காரணம், இந்த இளம் வயதில் நாங்களும் அரசியலுக்கு முன்பாக உடம்பை வைக்கணும், பல எண்ணங்கள் கனவுகளை தாண்டுறோம். ஆனா அதை நடைமுறைப்படுத்தணும்னா நீங்க நடைமுறைப்படுத்த முடியல. ஆனா நீங்கள் எல்லாம் நம் மனைவி, அதாவது தாயை தான் நம் மிகவும் நேசிப்போம். அதுக்கு அன்சார் போல் மனைவியை நேசிப்போம். அதுக்கப்புறம் சகோதரர்கள், நண்பர்கள், உறவுகள், அதை விட ஒரு படி மேலே சென்று இந்த வழிபட்டு போட்டியில் கலந்து கொள்கின்ற நண்பர்கள் எல்லாம்
அவர்களுக்கு தெரிந்த ஒரே இந்த குதிரைக்கு அடிவானம் கொண்டிருந்தால் இந்த உடம்பை எப்படி பராமரிப்பது என்பதை அவர்கள் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக மிக பெரிய ஆசை. காரணம், பலருக்கு பல வேலைகள் இருக்கிறது, கொள்கைகள் இருக்கிறது, வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு இந்த வலுப்பெற்றும் போட்டியிலே ஒரு காலத்தில் இந்த வலுப்பெற்றும் போட்டி ஐரோப்பிய நாடுகளில் தான் உருவாகி கொள்கிறார்கள். ஒலிம்பிக்கிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பு 2000 இந்திய பெண்மணி மல்லேஸ்வரி வெண்கல பதக்கத்தை பெற்ற நாடு என்பதை மிகவும் பெருமையோடு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே போன்று 2014 கூட பதக்கத்தை வென்றவருக்காக தொடர்ந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு மற்ற மாநிலங்களுக்கு பறக்கும் போது தமிழக எல்லாருக்கும் இந்த வளர்ப்பு போட்டிலே முன்னேறும் மாநிலமாக வருகிறது என்றால் இதோட பெரிய மகிழ்ச்சி இருக்காது. இன்னும் அரசாங்கமானாலும் சரி, எங்களை போன்ற அரசியல் சார்ந்தவர்கள் சமூக ஆர்வலர்களெல்லாம் இந்த வலுப்பெற்று போட்டியிலே அதிக கவனம் செலுத்தி பல போட்டிகள் இருந்தாலும் கூட பல போட்டிகள் எளிதானதாக இருக்கலாம். ஆனா வலுப்பெற்று போட்டி அவர் எளிதல்ல, எல்லா விளையாட்டும் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஆனா இந்த வலுப்பெற்று போட்டி தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் உடம்பை வருத்திக் கொண்டு பல குடும்பங்கள், ஏழை குடும்பங்கள், பொருந்திய பெரிய குடும்பங்கள் அந்த பெண்ணாக இருக்கும் ஆணாக இருக்கும் அந்த வலுப்பு போட்டியிலே கலந்து கொண்டு பரிசீலனை வெல்ல வேண்டும் என்று அந்த குடும்பத்தில் அந்த அளவுக்கு வசதி இருக்கிறார் என்றால் சூழல் இல்லை. அதையெல்லாம் தாண்டி கூட அந்த உடம்பை பராமரிக்கிறார் என்றால் உண்மையே அவருக்கு அந்த தருணத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். உடம்பு எவ்வளவு மிக முக்கியம் என்பதை இந்த வருகை தந்து இந்த போட்டியில் கலந்து கொள்கின்ற பார்க்கும் போது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்க போல் வர வேண்டும் என்ற ஆசை எல்லாருக்கும் வரும். ஆனா அதை செயல்படுத்தணும்னா குறையும். எல்லோரும் செயல்படுத்த வேண்டும். ஆரோக்கியம் மிக முக்கியம். அவரை பார்த்தா பகுதி அவர் கை கொடுக்கும் போது ஒரு நிமிஷம் ஆடிக்கிறார். அதை இரும்பு பிடிச்சால் எப்படி கை இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர் கை கொடுக்கும்போது கை இரும்பும். எங்க கையில ஒரு அதிகமா இந்த மாதிரி வேலை செய்யல. அவர் உண்மையிலே அவர் தன்னம்பிக்கை தான். அவரை நான் அந்த பகவதிய தருணத்திலே இந்த மேடையில சொல்வதற்கு எந்த அச்சமும் தேவையில்லை. தன்னம்பிக்கை தான் வாழ்க்கைக்கு முக்கியம். தன்னம்பிக்கை இல்லைன்னா எதையும் சாதிக்க முடியாது. எதுவும் நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கை எல்லாம் வெற்றி பெற முடியாது. அந்த நம்பிக்கைக்கு ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி விளக்க விரும்புகின்றேன். ஒரு ஓட்டை நடத்தி வருகின்றார். அந்த ஓட்டை உரிமையாளர் தினமும் அந்த ஓட்டலுக்கு வருகின்ற சாப்பிட வருவதெல்லாம் தன்னம்பிக்கை பற்றி பேசுவார். தன்னம்பிக்கை பேசுகின்ற பொழுது அந்த ஓட்டல் உரிமையாளருடைய மகன் அருகே உன்னிப்பாக பார்த்து கொண்டிருப்பான். அவனுக்கு அந்த வியாதி தொற்றுகின்றது. ஒரு நாள் அந்த மகன், அவருடைய மகன் ஓட்டுநருடைய மகன் கையிட்டு காசு எடுத்துக்கொண்டு கடற்கரைக்கு செல்வான். கடற்கரைக்கு கொண்டு மீன் மார்க்கெட்டுக்கு போவான். ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மீன் விற்கும். அவன் கையில இருக்க காசுல அந்த மீன் வாங்க முடியாது. ஒரு அம்மா கேட்கும், என்னப்பா தேடிக்கிட்டு என்ன வேணும், நீ விற்கிற காசுல மீன் தலை மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த மீன்களை வாங்கி வந்து சகோதரரை வைத்துக் கொண்டு மீன் குழம்பு ஹோட்டலில் போர்டு வைப்பாரு. இங்கு மீன் தலை குழம்பு கிடைக்கும், உடம்புக்கு நல்லது என்று போர்டு வச்சிருப்பாரு. வியாபாரம் பெரிய அளவுக்கு வளர்ந்துடும். தன்னம்பிக்கை வைத்தினால்தான் வீடுகளில் புகழ் காணாமல் என்பதனால்தான் இந்த உதாரணத்தை சொல்கின்றேன். ஆகவே தன்னம்பிக்கை மிக மிக முக்கியம் என்பதை இந்த தருணத்தில் சொல்கின்றேன். இந்த வலுப்பெறும் தகவல்கள் எல்லாம் எல்லோரும் பரிசு வெற்றி பெற வேண்டிய எழுப்புதான் வந்திருப்பாங்க. வெற்றி தோல்வி சமமானதுதான். தோல்விதான் நாளைக்கு வெற்றி முதல் படி. ஆனால் யாரும் தோல்வி இருந்தாது. வெற்றியை தோல்வி ஒரே சமையலில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே வருகை கொண்டிருக்கின்ற வலுப்பெறும் சமூகத்தவர்கள் எல்லாம் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அடுத்த ஆண்டு இது போன்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கின்ற போது எங்கள் பிரச்சனை அம்மாவின் பிறந்தநாள் 77வது திருநாள் இருக்கின்ற கதிர்மொழிகளின் சார்பாகவும் நாங்களும் இன்னும் பெரிய அளவில் நீங்க எதிர்பார்க்கின்ற அளவில் இந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு முழுவதும் நீங்க அழைப்பு செய்தால் இன்னும் பெருமையாக இருக்கும். அதற்கு நாங்கள் உங்களுக்கு என்ன மாணவ பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதை செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த சகோதரன் உங்களுக்கு பெரிய கதிர்மொழிகள் முன்னாள் கல்வித்துறை அமைச்சர்
அதற்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா அதிகாரி மட்டும் இல்ல, எல்லா அமைச்சர்களும் சரி, எல்லா அதிகாரிகளும் சரி, தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை துறை அதிகாரிகள் நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நண்பர், ஈஸியாக வேலை முடியும். இந்த வலுப்பெற்ற சகோதரர்கள்லாம் என்ன செய்ய முடியும்? ஏதோ மைக்கை குறிச்சோ 4 வார்த்தை பேசணும், வார்த்தை சொன்னோம் என்பதை விட அவர்களுக்கு உள்வுணர்வோடு நாங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்க இந்த தருணத்திலே நாங்கள் உங்களுடன் ஒற்றுமையாக இருந்து அடுத்த ஆண்டு விட பெரிய அளவில் தமிழகமே தேடி பார்க்கின்ற அளவுக்கு இந்த நிகழ்ச்சி இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விளைகின்ற நன்றி வணக்கம்.